கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரப்பட்டதாக நம்ம வந்து ஒன்று சமையல் இருதில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏனென்றால் யோனத்தான் சவுல் வந்து தாவீதை கொலை செய்ய வகை தேடுறதுனால யோனத்தான் வந்து சிறு பிள்ளையாண்டனை கூப்பிட்டு அம்புகளை நெய்வேன், அந்த நேரத்தில் நீர் பதுங்கி நீர் வந்து அப்பாலே போயின்னு சொன்னோன்னா, அப்பாலே கிடக்க எடுத்துட்டான்னு சொன்னோன்னா நீர் பயந்து போயிடும், இப்பாலே இருக்குதானே நீ மாறுன்னு சொல்லி அர்த்தம் சொல்லி சொன்னபடி அந்த அம்புகளை எய்யும் போது என்ன செய்யறான், தூரத்தில் கிடக்கு அப்பாலே போய் எடுத்துகிட்டு வான்னு அந்த சிறுவன்ட்டு சொல்லும்போது அந்த சிறுவன் போய் எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்தோன்னா அவன் போயிடுவான் வீட்டுக்கு. அவன்கிட்ட எல்லாம் அம்பெல்லாம் கொடுத்து விட்டு ஆயுதங்கள்லாம் கொடுத்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒருவருக்கு ஒருவர் நினச்சிதாங்க அழுதாங்க. அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து யோனத்தான் தாவீதை நோக்கி சொல்கிறான், நீ சமாதானத்தோட போவோம், கர்த்தர் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம்ம இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ 2 எழுந்து அவர் இடத்துக்கு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். யோனத்தான் பட்டணத்துக்கு போனால் தாவீது காட்டுக்குள்ளே போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்பொழுது 21வது அதிகாரம் 1 சாமுவேல் இல்லை அப்படின்னா இப்போ தாவீது என்ன செய்யறான்னா நேரே நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமேல் இடத்துக்கு போகிறான். முதலாவது எங்கே போனால் சவுலுக்கு பயந்து தன்னுடைய வீட்டில் இருந்து நேரம் என்ன செஞ்சான், சாமுவேல்கிட்ட போனான். சாமுவேல் தீர்க்கதரிசிட்டு போய் அங்கே 2 பேரும் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அங்கேயும் சவுல் வந்து சேவகர்களை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பி 3 சேவர்களை அனுப்பிட்டாங்க. 3 சேவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அடுத்தது சவுலே வந்தார், சவுலும் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக அங்கேருந்து பயந்து தான் அவர் என்ன செய்கிறாரு, அதை விட்டு எழும்பி யோனத்தானை சந்திக்கிறார். யோனத்தானை சந்திட்டு உங்கள் அப்பா இப்படிலாம் இருக்கிறாரு, என்னை கொலை செய்யணும் வகை தேடுறான்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன செய்கிறாரு, அந்த இடத்த விட்டு. ஏன்னா எனக்கு 2 பேரும் உயிருக்கு உயிராக சிநேகிதனாக இருந்ததுனால அவர்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக முடியாதுல, அதனால் அவர்கிட்ட இருந்து கூப்பிட்டுட்டு உங்கள் அப்பா இப்படிலாம் தேடணுன்னா அவர் எனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிட்டதேன்னு சொல்லி எனக்கு சமாதானத்துக்கு கர்த்தர் உமக்கு எனக்கு நடுநின்று சாட்சின்னு சொல்லி அவரை அனுப்பிடுறாப்புல. இப்போ முதலாவது தீர்க்கதரிசியை நோக்கி போனார் சாமுவேல்கிட்ட. அடுத்து என்ன, சாமுவேல் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணி விட்டது, அதனால அங்கே போனார். அடுத்தபடியாக இப்போ நேரம் எங்கே போகிறாரு அப்படின்னா ஆசாரியனை தேடி போகிறார். ஆசாரியனை யார், அகிமேலேக்கு. ஆசாரியனாகி அகிமேலேக்கு. ஆசாரியனா நமக்கு ஊழியக்காரங்க. தீர்க்கதரிசி முள்ள தேடி போயிட்டு அடுத்தால யார், அது பெரிய தீர்க்கதரிசி, பெரிய வயசுல பெரியவர், அதனால அவர் தேடி போயிட்டு அடுத்தபடியாக என்ன சொல்றாரு, ஆசாரியனாக அகிமேலேக்கிட்ட போறாப்புல. அங்க போன உடனே அகிமேலேக்கு ஒரு நடுக்கம் கொடுக்கு. ஏன் அப்படின்னா தாவீது தனியா வரான். தாவீது சவுல் ராஜாவுக்கு மருமகன். 2வது யுத்தத்துல வல்லவனா இருக்கிறாப்புல, எங்க போனாலும் பெலிஸ்த தேசத்துல யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வராங்க. அப்ப அவருக்கு துணை பின்னால ஒரு படைகளே உண்டு. இப்போ இவர் தனியா வராரா என்ன அப்படிங்கிறதுனால இவருக்கு திடீர்னு தனியா வந்தோன்னா ஒரு நடுக்குமே கொடுக்குது. அப்போ நீர் வந்து ஒண்டியா வருகிறீர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட யாரும் வரலையா, நீர் ஒண்டியா வருகிறே அப்படின்னு சொல்லிட்டு அகிமேலேக்கு என்ன செய்றா, தாவீதை பார்த்து தாவீது வர்ற வழியில எதிர்கொண்டு போய் அவர்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ உடனே தாவீது ஆசீர்வாதம் அகிமேலை பார்த்து சொல்றாரு, ராஜா வந்து எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் வந்து உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு நான் கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அனுப்பி விட்டார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் கட்டளைகள் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஏன்னா காரியமா நடக்கிறான், புத்தி வந்து தாவீதை பார்க்குறோம், எங்க போனாலும் அவன் புத்திமானா நடப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால நினைச்சது முதலாவே நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு அவர் சொல்லாதபடிக்கு என்ன செய்யறாரு, புத்தியா பேசுறாரு. ஒரு காரியம் உண்டு, என்னை வந்து சவுல்ராஜா அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அனுப்பி விட்டுட்டு நீ என்ன இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் சேவகர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், அதனால சேவகர்கள் என்ன செய்வாங்க அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஞானமா என்ன செய்றாங்க, புத்தியா பேசுறாரு. அப்படி தாவீது அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற சமயத்துல உம்முடைய கையில என்னது இருக்குது, 5 அப்பமாயிலும் என்ன வாயிலும் இருந்தா என்னிடத்துல கொண்டு எனக்கு பசி எடுக்கு அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்றாரு, அகிமேலேக்கு ஆசாரிட்டு கேட்குறாப்புல. கேட்ட உடனே அந்த அபிமேலேக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ அது பரிசுத்த அப்பத்தை தவிர வேற சாதாரண அப்பம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பரிசுத்த அப்பம் இருக்கிறதுனால இது பரிசுத்தமாக புசிக்கணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா இது வந்து நம்ம வந்து முன்னால யாத்திராமத்தில் நம்ம பார்க்குறோம், ஆசாரிப்பு கூடாரம் ரூபாய்க்கு, ஆசாரிப்பு கூடாரத்தில் டேபிள் ரூபாய்க்கு, அந்த டேபிளை வந்து 2 அடுக்கா 6 அப்பங்கள் சுட்டு வைக்கணும். இன்றைக்கு அப்பத்தை சுட்டு வச்சதை நாளைக்கு எடுக்கும்போது என்ன செய்யணும், வேற அப்போ புது அப்பம் எடுக்கும்போது அந்த பழைய அடுப்பத்தை தூர எடுக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி மேசல வைக்கிறத நம்ம ஏத்திராமத்தில் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், ஏத்திராமல 7 படிச்சிருக்கோம். அதே போல இப்போ அதான் தாவீது சொல்றாரு, அபிமெலேக்கு சொல்றாரு, அந்த பரிசுத்த அப்பம் மாத்திரம் தான் என்ன செய்து இருக்கிறது தவிர சாதாரண அப்பம் என் கையில இல்லை அப்படின்னு சொல்றாரு.
அப்போ பரிசுத்த அப்பம் சாப்பிடணும்னா பரிசுத்தமாக இருக்கணுங்கிறனால அவர் கேட்குறாரு. இவர் திருமணம் ஆனவர். அப்போ அவர் சொல்றாரு, நீர் வந்து வாலிபர்கள் ஸ்திரீகளோட சேராது இருந்தால் மட்டும் நான் என்ன செய்வேன், நான் இதை கொடுப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா ஸ்திரீகிட்ட பாவம் செய்யாமல் இருந்தால் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அப்போ அவர் சொல்றாரு, அந்த ஆசாரியனுக்கு பிரயோஜனமாக நான் வந்து என்ன செய்றேன், நான் புறப்படுறதுக்கு முந்தின நாளும் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எல்லாரும் எனக்கு என்ன செய்றாங்க, தூரமாக விலக்கி இருந்தாங்க. அதனால வாலிபருடைய அசபிகளை வச்சது சுத்தமாக இருக்குது. இன்றைய தினம் எனக்கு வேறு அப்படி ஒரு பாத்திரத்தில் பிரதிஷ்டையாக்கப்பட்டுட்டல. அதனால இது வந்து சாதாரண அப்பம் ஆயிட்டல, புது அப்பம் வச்சாச்சு. அதனால தான் அவர் கேட்குறாரு, இந்த தினத்தில் புது அப்பம் பிரதிஷ்டையாக்கப்பட்டு வச்சாச்சுல, இது சாதாரண அப்பம் ஆயிட்டல, அதை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி இது கேட்குறாரு. நான் வந்து சுத்தமாக தான் இருக்கிறேன், எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அபிமெலேக்கு என்ன செய்றாரு, திரும்பவும் கர்த்தருடைய சன்னிதானத்துலேருந்து அந்த அப்பத்தை எடுத்துட்டு வந்து இந்த சமூகத்து அப்பங்களை தவிர வேற அப்பம் என்னிடத்துல இராதபடினால ஆசாரி என்ன செய்றாரு, அந்த அப்பத்தையே தாவீது கொடுத்துட்டார். ஏன்னா அவர் யுத்த வீரன், ரெண்டாவது ராஜாவுக்கு மருமகன் அப்படிங்கிறதுனால கேட்கும் போது கொடுக்காம இருக்க முடியல. அதனால என்ன செஞ்சுட்டாரு, எடுத்து கொடுத்துட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே அப்படிங்கிறனால இப்போ என்ன செய்றாரு, அந்த அப்பத்தை கொடுத்துட்டு ஏன்னா அது வந்து எடுக்கும்போது புது சூடான அப்பளம் வச்சிருவாங்க, அது பிறகு வைக்கப்பட்டுச்சு. இப்போ இதெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா, சவுளுடைய வேலைக்காரன்ல ஆடுகள் மேய்ப்பர்கள் இருக்காங்களா, ஆடுகளை மேய்க்கிறதான மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் தலைவனாக சவுல் தோவேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை வச்சிருக்கிறாரு. அந்த தோவேக்கு இப்ப என்ன செய்றான் அப்படின்னா, அந்த பரிசுத்த சன்னிதானத்துல இருக்கிறனால இப்ப தாவீது அந்த ஆசாரியன்ட்ட பேசி கொண்டு இருந்தது எல்லாமே யாரு, தோவேக்கு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப வாங்கி சாப்பிட்டதை பார்த்துட்டு இருக்கிறான். அது மாத்திரமில்ல, இப்போ வந்து அவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா வந்து தாவீது பெருஞ்சிறான் அப்பத்தை சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, தோவைக்க பார்த்த உடனே அவனுக்கு இப்ப பயம் உண்டாயிட்டு தாவீதுக்கு. இனி வந்து ஒரு சவுல்கிட்ட என்ன செஞ்சுவிடான், சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன செய்யறான்னா, இனி இந்த இடத்த விட்டு நம்ம தூரம் நோண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யுத்த ஆயுதங்கள் இப்போ அவன் கையில எதுவுமே இல்லை. அதனால அவன் கேட்குறான், உம்முடைய வசத்துல ஏதாவது ஈட்டி இல்லைன்னா பட்டயம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா ராஜாவின் காரியம் அவசரமான காரியம் என்பதனால நான் என்ன செஞ்சுட்டேன், நான் ஈட்டி பட்டை எதுவுமே நான் எடுத்துட்டு வராம வந்துட்டேன். அதனால உம்மிடத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அந்த அகிமெலேக்கு ஆசாரின்னு சொல்றாரு, நீர் ஏழை பள்ளத்தாக்குல அந்த கொன்ற பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தின் பட்டயம் இந்த ஏபத்துக்கு பின்னாக என்ன செய்து ஒரு புடவையை நான் சுருட்டி வைத்திருக்கிறது, அதை வந்து நீ எடுக்க மனதானால் ஏன்னா அதை வேணா எடுத்துக்கொண்டு போறோம். அதை தவிர வேற என்னிடத்துல ஈட்டியும் பட்டையும் எதுவுமே என்னிடத்துல இல்லை, அதனால இதுக்கு நிகர் இல்லை, நீர் வேணா இது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாரோம். அப்படி சொன்ன உடனே தாவீது சொல்றாரு, இதுக்கு நிகர் இல்லை, இது எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது கோலியாத்து, இது தாவீது கொண்டு வந்தது தானே, தாவீது தானே அந்த ஏழை பள்ளத்தாக்குல பெலிஸ்தனை கொன்றுட்டு பெலிஸ்தனுடைய பட்டயத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருந்த பார்த்தாலும், அதனால தாவீதுக்கு உள்ளது தானே, தாவீதுன்னு கொண்டு வந்தான். அதனால அவன் உரிமையா கேட்கறான், இதுக்கு நிகர் இல்லை, இது எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டு வாங்கிட்டு என்ன செய்றான்னா, இப்போ அந்த தினத்துல தாவீது பெருஞ்சிறான், இனி தோபைக்கலை பார்த்தனால கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவான்னு அவருக்கு பயம் உண்டாயிற்று. அதனால இங்க ஞானமா என்ன செய்றான், பேசுறான். இப்போ அவர்கிட்ட நான் இப்படி சவுலுக்கு பயந்து நான் வச்சேன்னு சொல்லி அகிமெலேக்கிட்ட என்ன சொல்லவே இல்லை, ஆசாரிட்டு சொல்லவே இல்லை. சொல்லாம ஞானமா புத்தியா நடந்து அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டாச்சு, பசிக்கு ஈட்டி பட்டயத்தையும் வாங்கிட்டு என்ன செய்றாங்க, தோவைக்கு இங்க இருக்கான்னு சொல்லிடுவான்னு சொல்லி இனி எப்படினாலும் சவுலுங்க தேடி வந்துருவாருன்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்றான், இப்போ அங்கேயும் இருக்க முடியல அவனால. சமையல் தீர்ந்து வச்சுட்டு போனாரு, அங்கேயும் சவுல் சேவகரை அனுப்பிட்டாரு, தெரிஞ்சு அவரும் வந்துட்டாரு. பயந்து இங்க வந்தா இங்கேயும் என்ன செய்றான், எதிராளியாகி தோவைக்கு என்ன செய்றான் இருக்கிறான். இவன் கண்டிப்பா ராஜா அரண்மனையில உள்ளவங்கிறதுனால இவன் இங்கேயும் சொல்லி கொடுத்தோட பயந்து இதையும் விட்டு என்ன செய்றான், தூரம் விலகிட்டான். இவெல்லாம் வாங்கிட்டு என்ன செய்றான், நேர தாவீது என்ன நீங்க சவுலுக்கு நம்மளை எப்படியாவது பிடிச்சிருவாருன்னு சொல்லி பயந்து இங்க ராஜாட்ட போறான். காத்து தேசத்துல உள்ள ராஜாவாகிய ஆகீஸ் ராஜாட்ட என்ன செய்றான், நேரம் என்ன செய்றான் போறான். தாவீது அங்க போயிட்டான். இப்போ இது வந்து முதலாவது போனது தீர்க்கதரிசி, ரெண்டாவது போனது ஆசாரியன் ஊழியக்காரன், இப்போ மூன்றாவது ராஜாட்ட போறாரு. ஏன்னா இங்க இருந்தா எப்படியா நம்மளை பிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு காத்து தேசத்துக்குள்ள ராஜாட்ட போறான். அங்க போன உடனே ஆகீஸினுடைய காத்து ராஜா பேர் என்னதுன்னா ஆகீஸ். அதனால இப்ப இந்த ஆகீஸ் ஊழியக்காரங்களாம் என்ன செய்றாங்க, இப்ப தாவீதை பார்த்தோன்னு தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா அப்படிங்கிறான். எனவே தனியா தான் இப்ப வரான், ஈட்டி பட்டையும் கையில வச்சிருக்கிறான்.
ஆனால் தனியாக வர்றதை பார்த்தோன்னே இப்போ இவங்க சொல்கிறாங்க, இது தேசத்து ராஜாவாகிய தாவீது அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொல்லி இவனை குறித்தளவா முறையாக பாடினாங்க, ஸ்திரீகள் பாடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே இப்போ தாவீதுக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இங்கேயும் என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிச்சதுனால இனி இவங்களை சவுல்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லி கொடுத்துடக்கூடாது. அதனால தாவீதுட்ட இப்போ போடனால தாவீது பிடிச்சி வச்சுட்டு சவுலை வர சொல்லி ஒப்பு கொடுத்துட்டா என்ன செய்ய முடியும். அதனால நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்றாரு, பயந்து போய் என்ன செஞ்சார் அப்படின்னா நேராக நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்படி நடிக்காருன்னா அவருடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய முகநாடியை என்ன செஞ்சிட்டாரு, முகநாடியை வேறுபடுத்தி அவரிடத்துல ஒரு பித்தம் கொண்டவனை போல என்ன செய்றான், காண்பிக்கிறான். பித்தம் கொண்டவர்களே காண்பித்து வாசல் கதவுல கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் என்ன செய்தான், விலை பண்ணி கொண்டிருக்கிறான். தன்னை பித்தம் கொண்டவனா பைத்தியக்காரனை போல காண்பித்து அந்த வாசற்படியில் என்ன செய்றான், கீறி கொண்ட இடம். பைத்தியக்காரன் என்ன செய்வான், அப்படி ஏதாவது தானே செஞ்சுட்டு இருப்பான். அதே மாதிரி கீரி கொண்டு பார்த்து தன் வாயிலேருந்து என்ன செய்றான், நுரை தள்ளுற மாதிரி என்ன செய்றான், நுரை தள்ளி தன் தாடியில் வடிகிற மாதிரி என்ன செய்தான், நடிக்கிறான். இப்படி நடித்த உடனே இப்போ ஆகீஸ் வராரு. ஆகீஸ் வந்தோடனே கேட்குறாரு, தன் ஊழியக்காரரை பார்த்து கேட்குறாரு, இந்த மனுஷன் பித்த கொண்டவனா இருக்கிறான், ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறான, இவனை நீ என்னிடத்துல கொண்டு வந்தது என்ன அப்படிங்கிறான். ஆனால் தாவீது வரும்போது அப்படி வரல. தாவீது வந்து நீட்டாக நல்லா தான் வந்தார். ஆனால் வந்தால் தான் உள்ளே விடுவாங்க, அதனால் வந்தாப்புல. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சதுனால என்ன, இப்போ நடிக்க ஆரம்பித்ததுனால இப்போ அவங்களாலையும் சேவகர்களும் ஒன்றும் செய்ய முடியல. அதனால இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ ஆகீஸ் ராஜா இப்படி நல்லா வந்தால் வச்சாலும் அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படி செய்த பார்த்த உடனே உங்களுக்கே சொல்கிறாங்க, எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரெல்லாம் எனக்கு குறைவாக இருக்கிறாங்களா, இவன் என் வீட்டில் வரலாமா, ஒரு பைத்தியக்காரையும் என் வீட்டுக்குள்ள நீங்கள் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஊழியக்காரங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தாவீது என்ன செய்றான், அவனை வெளியில் அனுப்புங்க, இவன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொன்னோடனே இதான் சாக்கு போக்குன்னு சொல்லி தாவீது இப்போ என்ன செஞ்சுட்டான், வெளியில் வந்துட்டான். ஏன்னா அங்கே இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சுடுவாங்க, அங்கே ராஜாட்டை இருந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு நிறையா அங்கே சொல்லி கொடுத்துடக்கூடாதுங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுலுக்கு மருமக, ரெண்டாவது பெலிஸ்து தேசத்துக்கு யுத்த வீரன். அதனால பயந்து போய் என்ன செய்யறான், அதை விட்டு தப்பிச்ச முளைச்சது வெளியில் ஓடி வந்துட்டான். இப்போ வந்து 22வது அதிகாரம். இந்த 22வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, தாவீது இப்போ அதை விட்டு என்ன செய்யறான்னா, அதெல்லாம் அந்த இடத்தை விட்டு அதெல்லாம் என்னும் கெபிக்கு என்ன செய்யறான், போறான். அதெல்லாம் கெபிக்கு போகும்போது அடுத்த இப்போ என்னது, இந்த 4வது இடம் என்ன செய்வான், கெபிக்கு போகிறான். இந்த கெபிக்கு போகும்போது இப்போ அதெல்லாம் கெபிக்கு வந்த உடனே இப்போ தாவீதனுடைய சகோதரர்கள், தாயி தோப்ப எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தாவீது பங்கு தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை அவங்க என்ன செய்கிறாங்க, கேள்விப்பட்ட உடனே இப்போ என்ன செய்கிறாங்க, அவனோட சகோதரர்கள், தாய் தோப்பா எல்லாரும் இப்போ தாவீதை பார்க்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, நேராக அதெல்லாம் அந்த இடத்துல தாவீது இருக்கிறனால இப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே வந்துட்டாங்க. அங்கே வந்த உடனே அதெல்லாம் இந்த கெபிக்கு இவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ தாவீது அது மாத்திரமில்ல, அவங்க சகோதரர், தகப்பன், தாய் மாத்திரமில்ல, அவங்க குடும்பத்தார் எல்லாருமே வந்துட்டாங்க. அதோட ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்களும் என்ன செஞ்சுறாங்க, இவங்களோட வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் தாவீது என்ன செய்றான், ஒரு தலைவனை போல அந்த இடத்துல இருக்கிறான். இப்போ இந்த பிரகாரம் இப்போ இவங்க எத்தனை பேர், 400 பேர் வந்துட்டாங்க. தனிமையில தான் என்ன செஞ்சான், அங்கங்கே ஓடணும். இப்போ 400 பேர் கூட வந்துட்டாங்க. இப்போ கெபியில் இருக்கிறான். கெபியில் இருக்கிறத கேள்விப்பட்டு 400 பேர் வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இப்போ 400 பேரையும் வச்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு சாப்பாடுலாம் பார்க்கணும்ல, தனியானா இப்படிலாம் சமாளிச்சுக்கிடுவான். 400 பேரையும் பார்க்கணும், அவங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் இடம் வேணும்ல. அதனால இப்போ தாவீது என்ன செஞ்சுட்டான்னா, இப்போ அந்த அதெல்லாம் என்ற இடத்தை விட்டு நேராக நினைச்சிடான், மோவாப் தேசத்துக்கு போகிறான். மோவாப் தேசத்தில் மிஸ்பே என்ற இடத்துக்கு போகிறான். 5வதாக மோவாபில் சேர்ந்த மிஸ்பேக்கு போகிறான். அங்கே மோவாபின் ராஜா வந்து ராஜாவை பார்த்து கேட்குறான், தேவன் வந்து என்னை எப்படி நடத்துவார் எனக்கு தெரியல, அதனால நீ என்ன செய்யணும், என் தகப்பனையும் என் தாயையும் மட்டும் என்ன செய்யும், உங்களிடத்துல தங்கி இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் தயவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மற்ற 4 பேர் வேறெல்லாம் இருக்க சொல்லலை, மற்ற 4 பேரை அவன் கூட கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ தாய் எப்போ வயசானவங்க, அதனால அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பனும் என் தாய் மட்டும் உங்களிடத்துல தங்கி இருக்க மட்டும் தயவு செய்யும் அப்படிங்கிறான். மற்றபடி குடும்பத்தில் சகோதரர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவான்.
இவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கேட்குறான். கேட்ட உடனே அந்த மோவாப் ராஜா சொல்கிறான், சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மோவாபின் ராஜா இடத்துல தன்னோட தாய் தப்புறே நினைச்சிடான் அங்கே கொண்டு அழைத்து கொண்டு விட்டுட்டான். அவங்க இருக்கிறாங்க வந்து அதான் சொல்லிட்டான்ல, கர்த்தர் நீ எப்படி நடத்துறாருன்னு தெரியாது, அந்த நடத்துறாருன்னு சொல்லி அறிய மட்டும் இங்கே வச்சுக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மோவாப் ராஜா சரின்னு சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டாப்புல. இப்போ என்ன செய்றான்னா தாவீது என்ன செய்றாரு, அங்கதான் இப்போ இருக்கிறாரு. அங்க இருக்கிற சமயத்துல காத் என்ற தீர்க்கதரிசி தாவீதை பார்க்க வர்றாரு. ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறான், கர்த்தருக்காக இருக்கிறனால அவன் எங்கெங்க போனாலும் கர்த்தர் தான் அவனை தகுந்த பாதுகாப்பான இடத்துக்கு நினைச்சிறாரு கொண்டு போறாரு. அங்கங்க இருந்து காமிக்கு இப்படியெல்லாம் கர்த்தர் வந்து எதிராளி கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து எதிராளி கையில சாவுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க விட மாட்டார்ல. இப்போ எப்பவுமே ஈட்டி எரியும் போது கூட இத்தனை 2-3 நேரம் எரிஞ்சிருக்கிறான். எரியும் போது கூட சவுல் ராஜா எரியும் போது அதுக்குள்ளெல்லாம் தப்பிட்டான். அப்படி ஒவ்வொரு நேரம் தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது கூட தன்னுடைய மகள் மூலமா கர்த்தர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய மனைவி சவுலுக்கு மகள் தாவீதுக்கு மனைவி மூலமா கூட என்ன செஞ்சாரு, தப்பிக்க வச்சாரு. இப்படி அப்பாவுக்கு பயந்து கூட காட்டி கொடுத்துருக்கலாம், ஆனா மகள் காட்டி கொடுக்கல. இப்படி கர்த்தர் ஒவ்வொரு இதுலயும் என்ன செஞ்சாரு, அவரை பாதுகாப்பா கொண்டு வராங்க. கொண்டுட்டு வரதுனால இப்போ வந்து காத்து தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் வந்து அரண்யில் இருக்க வேண்டாம். இப்போ வந்து கர்த்தர் வந்து என்ன செய்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நீ இங்க இருந்தா உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தீர்க்கதரிசி என்ன செய்றாரு, அனுப்பி விடுறாரு. தீர்க்கதரிசி அனுப்பிவிட்டு நீ அரண்யில் தங்கி இருக்க வேண்டாம், நீர் யூதா தேசத்துக்கு என்ன செய்யும், நீர் புறப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த காத் என்ற தீர்க்கதரிசி சொல்றான். அதுக்கு முன்னால போனது காத் என்ற ராஜாட்ட போனான்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து காத் என்ற தீர்க்கதரிசி, அது வேற இது வேற. இப்போ அது ராஜா, இது தீர்க்கதரிசி. காத்து தீர்க்கதரிசி தாவீதை பத்தி சொல்றாரு, அரண்ல இருக்காம யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். உடனே தாவீது என்ன செய்யறான்னா அந்த அரண்யில் இருக்காதபடிக்கு யூதா தேசத்துக்கு கிளம்பி போயிட்டான். யூதா தேசத்துக்கு போய் ஆரேத் என்ற காட்டுல போய் என்ன செஞ்சுட்டான், ஒளிஞ்சிருக்கிறான். மற்ற இடத்துல இருந்தா பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால இப்ப என்ன செய்யறான், ஆரேத் என்ற காட்டுல போய் இருக்கிறான். அங்க இருக்கும்போது தாவீதும் அவனோட இருந்த மனுஷர்களும் அங்க இருக்கிற செய்தியை என்ன செய்யறான்னா சவுல் ராஜா இப்ப கேள்விப்பட்டுட்டான். யூதா தேசத்துல ஆரேத் என்ற இடத்துல சவுலும் அவனோட ஜனங்களும் இருக்கு, தாவீதும் அவனோட ஜனங்களும் இருக்கிறாங்க செய்திய சவுல் கேள்விப்பட்டுட்டான். கேள்விப்பட்ட உடனே இப்ப சவுல் இருக்கிற இடம் எது, கிபியால உள்ள பென்யமின் என்ற இடத்துலதான் நினைச்சாங்க இவங்க இருக்கிறாப்புல. அப்போ தாவீதும் அந்த இடத்துல உள்ளதுதான். அதனால இப்போ அந்த கிபியாவை சேர்ந்த ராமாவில ஒரு தோப்புல போய் நினைச்சான் சவுல் உட்கார்ந்துக்கிறான். ஒரு தோப்புல போய் உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் என்ன செய்றாங்க, இப்போ சவுலை சூழ்ந்து நிற்கிறாங்க. அந்த சமயத்துல சவுல் நினைச்சான் ஈட்டி நினைச்சான் தன் கையில பிடிச்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா ராஜால ஈட்டி இல்லாம இருக்க மாட்டான். அதனால எப்பொழுதும் நினைச்சான் ஈட்டி கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவனுடைய ஊழியக்காரங்கள் அவங்கள சூழ்ந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த சமயத்துல சவுல் தன்னுடைய பக்கத்துல நிற்கிறவங்க எல்லாம் பார்த்து, தன்னுடைய ஊழியக்காரங்க எல்லாம் பார்த்து கேட்கிறான், பென்யமின் புத்திரரே நீங்க கேளுங்க சொல்லிட்டு சொல்றேன். உங்களை பென்யமின் கொத்தரத்தார்ல அதை சொல்றேன், பென்யமின் புத்திரரை கேளுங்க, ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் உங்களுக்கு கொடுப்பானா, உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமா உங்களை வைப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஒண்ணு உங்களுக்கு வயல்களை கொடுப்பானா இல்ல திராட்சை தோட்டங்களை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்றா, அவங்களை 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமா அவங்கள வைப்பானா, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக என்ன செய்து நீங்க கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்கறான். எதற்கு அப்படின்னா ஈசாயின் மகனுடனே என்னுடைய குமாரன் என்ன செய்தான் உடன்படிக்கை பண்ணலாம். உடன்படிக்கை பண்ணி என் செவி பண்ணதை நீங்க யாருமே என்ன செய்யல, எனக்கு காது கேட்க சொல்லலையே, செவினா காது, அதாவது என் செவி கேட்க யாருமே என்ன செய்யல, எனக்கு சொல்லலையேங்கிறான். ஈசாயின் மகன் என்னுடைய மகன் யோனத்தானோட எல்லாமே உடன்படிக்கை பண்ணிருக்கிறானே, நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றான், என்னால இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரன் நினைச்சுறான் எனக்கு விரோதமா எடுத்து விட்டானேங்கிறான். ஏன்னா இவன் வந்து அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றான்ல, எந்த ஒரு யுத்த வீரனா இருக்கிறான். அதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னுடைய சகோதரி நினைச்சுறான் திருமணம் முடிச்சு வச்சிருக்கு, கட்டியிருக்கிறான். அப்படிங்கிறனால மேல நினைச்சான் யாருக்கு நல்ல பாசமா இருந்ததுனால இவன் ஒவ்வொரு அழிவிலும் நினைச்சான் பாதுகாத்துருந்தானே. அந்த அமாவாசையில நினைச்சான் போய் கேட்டு பாதுகாத்துட்டு அதை சாப்பிடாம போயிட்டான். அது அவனுக்கு கஷ்டமாயிட்டு. அதுக்கு முன்னாடி சாகுன்னு ஈட்டிச்சு வாங்கும்போது அவன் பெலிஸ்தன்லாம் இந்த கொலைத்தெல்லாம் கொண்டுட்டு இஸ்ரேலுக்கு ரச்சு இப்போ கட்லேட்டை கொலை செய்யறதுன்னு சொல்லி கேட்டான். அடுத்தபடியாக என்ன செஞ்சான், அதுக்கு பிறகு ராஜா என்ன செஞ்சாரு, இவனை கொலை செய்ய போறதை அவர்கிட்ட சொல்லாம இருந்தாரு. சொல்லாம மறைச்சிட்டு இருந்தாலும் யோனத்தான் நினைச்சான் இந்த
யோனத்தான்கிட்ட அது சாமுவேல்கிட்ட ஒளிஞ்சிருக்கும்போது அதையும் சவுல் தேடி வந்ததை பார்த்து தான் தன்னுடைய நண்பனாகிய யோனத்தான்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுனால யோனத்தான் தன்னுடைய தகப்பன் மேலே கோபத்தில் இருக்கிறான்ல, கோபத்தில் இருக்கிறாப்புல. ரெண்டாவது வந்து சவுல் ராஜா வந்து ஒரு கொலை செய்ய விடாதபடிக்கு இவனை அழிவு வந்து பாதுகாத்து கொடுக்குறான். இப்படிலாம் இருந்ததுனால அவர் என்ன செய்றாரு, கோவப்படுறாரு. கோவப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்ன செய்றீங்க, ஈசாயின் மகனோடு என் மகன் என்ன செய்யறோம் உடன்படிக்கை பண்ணதை சொல்லிட்டு சொல்றான், ஒரு வேலைக்காரன் சொல்றான், என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்துட்டானேங்கிறான். இவனை ஒரு வேலைக்காரனா வைக்கிறான். என்ன மருமகன்னு சொல்லல, இத்த வீரன்னு சொல்லல. என்ன செய்யறான் அப்படின்னா கோபத்துல, ஏன்னா இவருக்கு அடுத்தபடியா அவன் தான் ராஜாவா வருவாங்கிறது கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாம் தெரியும். ஏற்கனவே அகிம்லேக்கெல்லாம் அழிச்சு போட்டு வர சொல்லும் போது ராஜா உயிரோட வச்சிருந்தா முதல் தரமானதெல்லாம் வச்சிருக்கும் போதே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, உனக்கு அடுத்தபடியாக உன்னுடைய சிநேகிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு, அவன் தான் ராஜாவா இருப்பாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. அதனால தெரியும்ல, அதனாலதான் உனக்கு கடுப்பு, கோபம். ஏற்கனவே மக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, சொல் கொண்டது 1000 ஆயுது கொண்டது 16 சொல்லி முறையா பாடினது பார்த்தோம்னா நமக்கு ராஜாங்கம் மட்டும் தானே பதவி பிரியா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அவன் மேல என்ன செய்யறான், கோபத்துல இருக்கிறான். இப்ப அந்த கோபத்துல இருக்கிறனால அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த சமயத்துலதான் தோவேக்கு என்ன செய்யறான், அந்த ஆசாரியனாக அகிமிலேக்க இடத்துல போய் அப்பம் வாங்கினது, அந்த பட்டையில கோலத்தை கொண்ட பட்டையெல்லாம் வாங்கிட்டு போனதெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்ன செய்யறான் அப்படின்னா நேராவே சொல்லி கொடுத்துட்டான், இப்படி நான் அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. சொன்ன உடனே இப்போ ஆசாரியன் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு நீ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறாப்புல. சட்டம் போட்டோன்னே இப்ப எல்லா ஆசாரியர்களும் என்ன செய்றாங்க, அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. அப்ப அகிமிலேக்கு வரான். அகிமிலேக்கு வந்தோன்னு கேக்குறாங்க, இந்த ராஜா வந்து தாயுது வந்தது நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்றாரு, எனக்கு வந்து அது உமக்கு மருமகன் ஆச்சுதே, எல்லாரும் அவனுடைய கட்டளையின்படி நடக்கிறாங்களே, அவர் யுத்த வீரன் ஆச்சுதே, எல்லாரும் அவனை கணம் பண்றதுனால அவர் வந்து நான் எப்படி இதை சொல்ல முடியும், எனக்கு எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாதுல்ல, அதனால நான் சொல்லிட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் ஆசிரியப்பராகாமே.